கால் நீட்டாதீங்க. அங்கோடி நிக்கல, அவன் மேல ஏறிங்க. मारो क्या मारो அவன் மேலே ஏறிங்க. அங்கோடி நிற்க பாருங்க. நான் எங்கெல்லாம் எடுப்பேன், அவன் மேலே ஏறிங்க. वो मारेगा तो देखिए तू बॉल से मारना, तू बॉल से मारा, तेरे को हाथ लगाया उसने, हाथ लगाया, बॉल से मारा ना, वो तू भी बॉल से मार। अब दिमाग लगा, अच्छा लगा, अच्छा को दो, चुप रहो, ये चीटिंग कर रहा है, नहीं जाएगा போடுங்க சீக்கிரம். எங்க बेटा आस्था को सर पे मारना चाहिए बराबर मार मार சப்பாத்தி சப்பாத்தி மாவு பண்ணிடுறோம் மக்களே பாருங்க. பாதி மாவு பழஞ்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் பழஞ்சிட்டு இருக்கும்போது இருக்கேன். போதுமா? சரியா? பஸ் நல்லா பண்ணேங்க, நல்லா பண்ணேன், நல்லா பண்ணேன். எவ்வளோக்குள்ளே பண்ணிடுறோம் அவ்வளோக்குள்ளே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஒன்றுமே சேர்க்கல, அப்புறமா வாய்ஸ் கொடுப்பாங்க, அப்புறமா இருக்கும். ஓகேடா. ஒரு ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். சப்பாத்தி பனைஞ்சு முடிச்சு அந்த கீழே கல்லெல்லாம் கழுவிட்டு தான் அதில் போட்டு பனைஞ்சேன். எப்படி பனைக்கிறேன் பாருங்கள். நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு ரொம்ப ஓடின மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய வீடியோவாக இருந்துச்சு, அதனால் அப்படியே எடிட் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் மாவு எதில் போட்டு பிணைவீங்க? சட்டியில் போட்டு பிணைவீங்க. இவன் மட்டும் அந்த மார்பலில் வச்சு அதில் போட்டு பிணைகிறான். இல்லை இப்போ ஹோட்டல்லலாம் அவங்களுக்கு எப்படி பிணையிறாங்க, கடப்பாக்கல்ல தான் போட்டு மாவு போட்டு பிணைவாங்க. அதெல்லாம் நம்ம அது கூட சுத்தமாக இருக்கோ இல்லையா, ஒவ்வொரு வேலையும் முடிஞ்ச உடனே நான் அதை கழுவி விட்டுருவேன். அதாவது இது சுத்தமாக தான் வச்சுருப்பேன். சப்பாத்தி போடுற இன்னைக்கு என்ன சப்பாத்தி? முட்டை பொரிச்சேன். சப்பாத்தி வச்சு முட்டை பொரிச்சு முட்டை பாருங்கள், அல்வா துண்டு மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பராக மாவு பிணைஞ்சிருந்தேன். சப்பாத்தி அன்றைக்கி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்? நல்லா இருந்துச்சு சப்பாத்தி. அன்றைக்கி போட்டிருந்த சப்பாத்தி. அன்றைக்கி எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டீங்க? ஆமாம், அது முட்டை பொரிச்சது சூப்பராக இருந்துச்சு, அதனால்
முட்டை பொரிச்சது நல்லா இருந்தது, அதனால சாப்பிட்டாங்களாம். சப்பாத்திக்கும் முட்டைக்கும் எப்பவுமே நல்லா இருக்கும். முட்டை அதே மாதிரி இந்த பாலக் பன்னீர் அப்படி கூட்டு, பாலக்கை கடைஞ்சி அந்த கீரையை கடைஞ்சி அந்த கூட்டுலாம் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு இன்னொரு நாள் பாலக் பன்னீர் வச்சு போடலாம். அந்த அந்த ரெசிபி மட்டும் இந்த கூட்டு மட்டும் ஒரு நாள் நம்ம போடலாம். ஏன்னா சப்பாத்தி வீடியோ போட்டாச்சு இல்லை. ஆமாம், நீங்கள் எப்படி சப்பாத்தி போடுவீங்க அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எப்படி சப்பாத்தி போடுவீங்க என்ன? ஆனால் பாம்பே மாவுங்கிறது ஒரு ஸ்பெஷல் தானே. ஆனால் சப்பாத்தி மாவு இங்கே தான் நல்ல மாவாக கிடைக்கும். பம்பாயில் தான் நல்ல மாவு சூப்பராக கிடைக்கும். ஆனால் நாங்கள் பேக்கெட்லாம் வாங்க மாட்டோம். கம்மியோட பேக்கெட்லாம் வாங்க மாட்டோம். அரைச்சி வச்ச மாவு கடையில் அப்படி தான் வாங்குவோம். அது அவனே அரைப்பான். எனக்கு தெரிஞ்ச கடைக்காரன் அவன் அரைச்சி வீட்டுக்கும் அந்த மாவு தான் கொண்டு போவான். அதுலேருந்து நான் அதே மாதிரி அந்த மாவு நானும் கொண்டு வரேன். அவன்கிட்ட சொல்ல எனக்கும் ஒரு 5 கிலோ அரைச்சி வை அப்படின்னா அரைச்சி வைப்போம், கொண்டு வரும். அது நல்லாயிருக்கும். பேக்கெட் மாவோட இது எல்லாம் ரொட்டி மாதிரியே நான் சப்பாத்தி போடுவேன். நீங்களாம் எப்படி போடுவீங்க சொல்லுங்கண்ணே. அவள் பரோட்டா மாதிரி சப்பாத்தி போடுவாள். பரோட்டா மாதிரி அடித்து பரோட்டா மாதிரி உருட்டி பார்த்தா பரோட்டா மாதிரி இருக்கும். ஆனால் சப்பாத்தி பரோட்டா மாதிரி இருக்கும். நீங்களாம் எப்படி போடுவீங்க? நானே வீடியோ எடுத்ததுனால ஒரு தடவை அங்கே எடுத்து அங்கே போட்டு ரெடி பண்ணிட்டு வருவேன், திரும்ப காமிக்கிறதுக்கு வருவேன். எப்படி லேயராக வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு சப்பாத்தி, எனக்கு சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நீங்களாம் எப்படி சப்பாத்தி போடுவீங்க அதை சொல்லுங்கள் மக்களே. எப்படி அதாவது இதோட டிஃப்ரெண்ட்டாக போட்டால் ஏதாட்டும் சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். ஆனால் சிலவங்க சப்பாத்தி போடுறாங்க அந்த மராட்டி கறிலாம் போடுவாங்க, அப்படி மெல்லிசாக போடுவாங்க. அப்படி ஒத்த விரலை வச்சு அப்படியே பிச்சு எடுத்துடலாம். அப்படி ஒரு விரலை பிடிச்சிட்டு ஒரு விரலை வச்சு அப்படியே பிச்சு அப்படி சாப்பிடலாம். அப்படி போடுவாங்க, மெல்லிசாக போடுவாங்க. அது டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு டேஸ்ட்டாக ஒரு மாதிரி அந்த சப்பாத்தி மேலே அந்த துணியை வச்சு அமுக்கி ஒத்தி எடுத்த மாதிரி எண்ணெய்லாம் அப்படி போட மாட்டாளுங்க. நெய் போடுவாள். நெய் வந்து மராட்டி கறிங்களும் போட மாட்டாங்க. மார்வாடிக்காரங்க தான் நெய் போடுவாங்க. முட்டை பொரிக்க இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப வீடியோ லாங்காக போகுன்ட்டு நிறைய எடுத்தேன். ஆனால் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக மட்டும் வச்சுருந்தேன். இவங்க குளிச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பேசுகிறாங்க, நான் இங்கேருந்து பேசுகிறேன். அப்படியே வீடியோ எடுத்துச்சு. எப்படி இருக்குது சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம். லாங் வீடியோ போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் போடுவோம், அப்பப்போ ஒரு ஷார்ட்ஸ் டெய்லி போடுவோம். இது லாங் வீடியோ போடுவோம். இனிமேல் கொஞ்சம் போட்டு பார்ப்போமே வருதான்னு பார்க்குறவங்க போடுறோம். என்ன ஒரு 200-300 வியூஸ் வருது. இது ஒரு 3000 வியூஸ் அப்படியாவது வரலாம். ஒரு 3K 4K வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இது என்ன 300 வியூஸ் 400 வியூஸ் தான் வருது. ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் முதல்ல நான் கடுகுல வந்து உளுந்தெல்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். அது ஒரு ஸ்பூன் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் பல்லாரி வெட்டி வச்சது, மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினேன். வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கி பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் முட்டை பொரியலுக்கும் சப்பாத்திக்கும் எப்பவுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸ்பீடாக விட்டு எடுத்துருக்கா, கொஞ்சம் ஸ்பீடாக. அதாவது பெரிய வீடியோவாக இருந்துச்சு, அதனால் அது வாய்ஸ் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஷார்ட் ஆகிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணும், பிறகு கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படியே காட்டணும், ஸ்லோவாக காட்டணும், பிறகு ஓடணும், அப்படி வைக்கணும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தானே இந்த மாதிரி இருக்குது. இல்லை ஸ்பீடாக தான் ஓடிட்டுருக்கு. எல்லாமே ஸ்பீடாக தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சேன். அது உடையில கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கணும். வாய்ஸ் கொடுக்க ரொம்ப சங்கடமாக இருக்குனால அப்படி வச்சுருக்கேன். வாய்ஸ் கொடுக்குறதுக்கு மைக் வாங்கணும், அது பிறகு தான் நல்லா கிளியராக. அது வந்து அப்படியே பேசிக்கிட்டே சமைச்சிடலாம். இது வந்து திரும்ப உட்காந்து ஒரு 17 நிமிஷமோ 15 நிமிஷமோ வாய்ஸ் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் அப்படி பண்ணேன். குளிச்சுட்டு வந்தாச்சு, என் புருஷன் கிராஸ் பண்ணி போகிறேன். ஏதோ 12.5 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஆமாம், அதில் கொஞ்சம் வாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் வாய்ஸ் இல்லாமலே இருக்கும். அடுத்து தான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். மட்டன் பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு முட்டை பொரிக்கிறதுக்கு மட்டன் பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் போடுறா. என்னது எது விழுந்துச்சோன்னு பார்த்தேன், ஒன்றும் விழலை. அது எனக்கு விழுந்த மாதிரி தெரிஞ்சுதா, அதான் பார்த்தேன், விழலை. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சிரிக்கலாம் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது என்னன்னு.
எங்கேயாட்டு வெளியே போனால் ஏதாட்டும் எடுத்து போடலாம், வெளியே எப்பவும் போவே இல்லை. போகவே எடுத்தாச்சு. இருந்துச்சு. இப்போ ஒரு 3 நாளாக பார்த்துருப்பீங்கல்ல, இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள வீடியோலாம் வெளியில் போகிறது வரதுன்னு தானே எடுத்திருந்தோம். அது சீக்கிரம் வந்தோன்னா உட்காந்து ஏதாட்டும் பேசி கூட வீடியோ எடுக்கலாம். ஒரு இது சமையல் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுக்கிறது. நல்லா இருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பொரியல், முட்டை பொரியல். முட்டை பொரியல் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நானும் 6 சப்பாத்தி சாப்பிட்டேன். 6 சப்பாத்தி சாப்பிட்டேன். 6 சப்பாத்தி ரொம்ப நாள் கழிச்சு ஆச்சரியமாகவே இருந்தது எனக்குலாம். ஏன்னா 3 4 தான் சாப்பிடுவேன். அன்றைக்கி 6 சப்பாத்தி நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஏதோ ஒரு மொபைலில் பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தேன். 6 சப்பாத்தி 6 சப்பாத்தியும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப அப்பா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னேன். சுடுதா? ஓஹோ, கொதிக்குது பாருங்க நம்மளே. முட்டை பொரியல் தானே இது. இங்கே என்ன சொல்லுவாங்க இதுக்கு? அண்டா புரிஜி சொல்லுவாங்க முட்டை பொரியல். அண்டா புரிஜி பண்ணியிருக்காங்க முன்னாடி. அது கூட சப்பாத்தி வச்சு போட்டிருக்கா. சாப்பிட்டா இருக்குதுல்ல, சாப்பிடுவோம் அப்படின்னு. காலை என்ன இப்படி வச்சுருக்கீங்க? ஒரு சரி, அது எப்படி வச்சுருக்கீங்கன்னா மேலே சாப்பிட முடியாதுனாலும் சரி, ஓகே. சப்பாத்தி தட்டாங்க தள்ளுங்க. சூப்பர். சூப்பர், தேங்க்யூ. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.